மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து ஏவிஎம் சரவணன் அவர்கள் வந்து இறந்துட்டாரு. இந்தியன் சினிமாலே ஒரு பெரிய ஸ்டுடியோ அப்படின்னும் போது ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே தமிழ் படங்கள், இந்தி திரைப்படங்கள், தெலுங்கு திரைப்படங்கள்லாம் ஷூட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி அந்த ஸ்டுடியோவும் இல்லை, அவரும் மறைஞ்சிட்டாரு. ஆனால் அவருடைய கடைசி காலகட்டத்தில் வந்து தமிழ் படங்கள்லாம் பண்ண முடியலன்ற வருத்தத்தோடு இறந்துட்டார். நடிகர்கள்லாம் யாரும் தயாரிப்பாளரை மதிக்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க மைண்ட் செட்டில் இருந்துச்சு. ஸோ அவருடைய இறப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முழு நிறைவே அடையலை. கடைசி அவருடைய ஆசை கூட நிறைவேறலன்னு சொல்கிறாங்க. உண்மைதானா? அதுக்கு முன்னாடி வந்து ஏவிஎம் சரண் அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனது, அவருடைய இறப்பு வந்து மிகப்பெரிய இந்திய திரையுலகத்துக்கே மிகப்பெரிய இழப்புன்னு தான் சொல்கிறேன். இந்த நேரத்தில் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய ஸோ என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் சார். பட் நீங்கள் சொன்னது மாதிரி வந்து மிகப்பெரிய தயாரிப்பாளர். ஸோ இந்திய திரையுலகத்திலேயே வந்து மிகப்பெரிய ஸ்டுடியோ பல ஏக்கர் கணக்கில் உருவாகி இந்திய திரையுலகில் அத்தனை லாங்குவேஜுமே ஏவிஎம்மில் ஷூட் பண்ண ஒரு பீரியட் இருந்துச்சு. நீங்கள் சொன்ன டைத்துக்கு படம் பண்ணி சொன்ன நேரத்துக்கு ரிலீஸ் பண்ணி என்ன பேமெண்ட் பேசுகிறோமோ அந்த பேமெண்ட் நீங்கள் போய் கேட்க வேண்டியதே இல்லை, உங்களை தேடி பேமெண்ட் வரும். சார் உங்கள் பேமெண்ட் ஆஃபீஸில் இருக்குது, நீங்கள் இந்த போய் கிராஸ் பண்ணும்போது வாங்கிங்க, இல்லை உள்ளே வந்து வாங்கிக்கங்கன்றுவாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்லாம் வந்து கிடைக்கிறது வந்து வர பிரசாதம்னு சொல்லுவேன் நான் அதை இந்திய திரையுலகத்துக்கு. பட் இன்றைக்கு அவருடைய மறைவு வந்து கொஞ்சம் வயசாகிடுச்சு, அந்த ஒரு காரணம். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா தயாரிப்பாளர் ஏன் அவர் இந்த படத்தேரத்து அது நிறுவனத்திலேருந்து கொஞ்சம் விலகி போய் படமே பண்ணணும்னு முடிவு பண்ணார்னா, அன்றைக்கு இருந்த இண்டஸ்ட்ரியே வேறு. ஸோ நடிகர்களுடைய அந்த ஒரு மரியாதை மதிப்புங்கிறதே வேறையாக இருந்தது. பட் தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருந்த ஒரு காலம் அது. நீங்கள் இவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் எம்ஜிஆர் சிவாஜி இருந்தால் கூட ஏவிஎம் சரவணன் சாருடைய மேற்செட்டியாருடைய ஆஃபீஸ் கேபினிக்கில் போய் உட்காந்து பேசிட்டு வருவாங்க டைமில். அப்படின்ற ஒரு பொற்காலம் அது. அது இன்றைக்கி இருக்கானா இல்லை. அதில் தான் ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு சொன்ன வந்து ஒரு விஷயம், நான் பட தயாரிப்பையே வந்து நான் நிப்பாட்டுறேன்னு ஒரு விஷயத்த சொன்னார். மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக இருந்தது. ஏன்னா ஏவிஎம்குள்ளே போய் நடிக்கிறாலே பெருமைக்குரிய விஷயம். ரெண்டாவது ஸ்டுடியோக்குள்ளே போனாலே பெருமை நினைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ ரஜினிகாந்த் சார் கூட ஏவிஎம்மில் நான் உள்ளே போனேன்னு எதிர்பார்த்துருப்பேன்னு அவரும் சொல்லியிருக்கார். பட் அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் ஏன் விலகி போனாங்க அப்படிங்கும்போது இந்த நடிகர்களுடைய தயாரிப்பாளர்களில் வந்து மதிக்கிறதே இல்லைன்ற ஒரு சூழ்நிலை வந்து மாறுது. அந்த நேரம் தான் பார்த்தாங்க நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. இந்திய திரையுலக தலைகளை திருப்பி போட்டவர்கள், தமிழ் திரையுலகத்தை மிகப்பெரிய வெற்றிகரமாக பல படங்கள் கொடுத்த நிறுவனம். மேயப் செட்டியார்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த பொறுப்பை ஏம் சரவணன் எடுத்துக்கிறாரு. அப்போவும் நிறைய படங்களை தயாரிக்கிறார், நிறையா நடிகர்களை வச்சு தயாரிக்கிறாரு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு பிறகு இந்த நடிகர்களுடைய வரவு வேறு ஒரு ரேஞ்சில் போகும்போது அங்கே தயாரிப்பாளர்களுக்கு வந்து மரியாதைங்கிறதே எதுவுமே இல்லை. அப்போ தான் அவர் முடிவு பண்ணுறாரு, நம்ம வந்து ஒரு பட்ஜெட் போடுறோம், சொன்ன டேட்டுக்கு படத்தை ரிலீஸ். எந்த தயாரிப்பு நிறுவனம் ரிலீஸ் தேதியை சொல்கிறான்னு கேளுங்க. இன்றைக்கி பாருங்கள், கிடையவே கிடையாது. அவங்க பூஜை போடுறப்ப ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஜூலை 10 ஜூலை 10 படம் ரிலீஸ் ஆகணும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அது. பட் அந்த நிறுவனம் வந்து கடைசியாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படத்தை நிப்பாட்டன்னு முடிவெடுத்தது வந்து சிவாஜி படம் பண்ணின பிறகுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படம் ரஜினி சார் வச்சு கமிட் பண்ணும்போது அட்வான்ஸ் பணம்ன்றதே வாங்கல. அவர் ₹1 வாங்கினார் சரவணன் சார்கிட்ட. நீங்கள் படம் பண்ணுங்கள் சார், பண்ணி முடிச்சு நீங்கள் வாங்க. ஏன்னா முரட்டு காலைங்கிற ஒரு படத்தை ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய லைஃப்பை கொடுத்த நிறுவனம். அந்த நன்றி ரஜினி சாருக்கு எப்போவுமே இருக்குது. அப்போது ஏவிஎம் நிறுவனம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது பெரிய பட்ஜெட்டில் தயாரித்த ஃபஸ்ட்டு படம்னே சொல்லலாம் நம்ம. 100 கோடியில். ஆமாம், சிவாஜி படம் வசூல் 100 கோடிக்கு மேலே தாண்டின படம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது லட்சங்களில் சம்பளம் வந்து வாங்கின நடிகர்கள் வந்து ஏவிஎம் நிறுவனத்தில் ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினி. அதே ரஜினிகாந்துக்கு கோடிகளில் சம்பளமாக கொடுக்கப்பட்டது சிவாஜி படத்தில். கிட்டத்தட்ட 25 கோடி ரூபா சம்பளமாக ஃபஸ்ட் டைம் கொடுக்கப்பட்டது. மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த படத்துக்கு பிறகு அவர் வந்து படம் தயாரிக்கிறத கொஞ்சமாக வந்து விரும்பல. அவர் சின்ன படங்கள் பண்ணார், சின்ன படங்கள் பண்ணார். பெரிய பட்ஜெட்டில் நடிகர் வச்சு பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பை வந்து அவரே குறைச்சார். காரணம், நடிகர்களுடைய சம்பளம் அதிகமாக போகுது. அவர்கள் சொல்கிறது தான் சம்பளம்ங்கிற மாதிரி அந்த நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க தயாரிப்பாளர். இந்த தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு வட்டிக்கு வாங்கி படம் பண்ணுற கஷ்டம்ங்கிறது ஒரு தயாரிப்பாளர் வழி தான் தெரியும். இவரை பொறுத்த மட்டும் வட்டிக்கு வாங்க மாட்டார், பேங்கில் மட்டும்தான் வாங்குவார். உங்களுக்கு லோன் பேங்கில் வட்டி என்னமோ அதை வாங்கி தான் படம் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் இந்த சகாப்தம் இன்றைக்கி ஏவிஎம் நிறுவனமே இல்லைங்கும் போது மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. சிவாஜி படத்தை வந்து உலக திரையர் வரைக்கும் இங்கே கொண்டு போன ஒரு படம் அது. அதுமாதிரி சின்ன சின்ன படங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணினாங்க. மிகப்பெரிய அளவில் பண்ணுறதுக்கு விருப்பப்படல அவர். காரணம், நடிகர்கள் தயாரிப்பாளர் மதிப்பது இல்லைங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தம் அவருக்கு இருந்துச்சு. இந்த வருத்தத்தின் அடிப்படையில் தான் அவர் வந்து வேண்டாம், இதுக்கு மேலே போய் நம்ம நடிகர்கிட்ட போய் கால்ஷீட்டை கேட்டு கெஞ்சிட்டு அவங்க கேட்குற அமௌண்ட்டை கொடுக்க வேணாம்னு சொல்லி தான் ஸ்லோ பண்ணாங்க. ரெண்டாவது வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய நிறுவனம். இன்றைக்கி இந்த ஸ்டுடியோவில் ஏதோ 1-2 ஃப்ளோர் மட்டும்தான் இருக்கே தவிர மற்ற எல்லாமே முடித்து
அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு, அவங்களுடைய பிரதர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணி முடிச்சிட்டாங்க. பட் அந்த ஏவிஎம் நிறுவனம்ங்கிறது வந்து இந்த பூமி உருண்டை மட்டும்தான் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. அது எப்போவே ஒரு நினைவுச்சின்னம். ஸோ அப்படிப்பட்ட நிறுவனத்தினுடைய தயாரிப்பாளர் இன்றைக்கு இறந்து போனன்ற செய்தி வந்து மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது. இருந்தாலும் ஒரு நல்ல மனிதர், எல்லார்ட்டையுமே ஒரு அன்பாக பேசக்கூடியவர், மரியாதைக்குரியவர் அவர். ஸோ இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா இவர் ஏன் தயாரிப்பாளரில் வந்து மதிக்கல் நடிகர்கள் வேணான்னு சொன்னதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஒருத்தர், அவர் சேம் ஷூட்டிங் போகிறாங்க, அங்கேயே பணம் கொடுத்த தயாரிப்பாளர் உள்ளே வர்றார் ஒருத்தர். பார்த்தோன்னா இவருக்கு அவருக்கும் கொஞ்சம் கிளாஷ் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த நேரத்தில் வந்து இந்த தயாரிப்பாளர் இங்கே இருந்தால் நான் ஷூட் பண்ண மாட்டேன்னு சொல்லி கேமராவில் போய் உட்காந்துட்டார். இது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பணம் கொடுத்தவர், வட்டிக்கு வாங்கி இந்த ஹீரோட்ட கொடுத்த ஒரு தயாரிப்பாளரை இவர் ஸ்பாட் அவுட்டு போனால் தான் நான் இறங்கி வந்து ஆக்ட் பண்ணுவேன்னு சொல்கிற ஒரு ஹீரோ இருக்கும் போது இந்த தயாரிப்பாளர் வழியே இல்லாமல் பணம் போட்டான்னு சொல்லி போகிறார், கார் எடுத்துகிட்டு போயிட்டார். இதெல்லாம் கேள்விப்படுறார் சரவணன் சார். இதை அப்போ தயாரிப்பாளங்கிறது எவ்வளோ பெரிய கடவுளுக்கு நிகரானவர். அவர் இல்லைன்னா ஹீரோக்களே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு வந்து அவமரியாதை எல்லாம் கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, டோட்டலாக வேணான்னு அவாய்ட் பண்ணுறாரு. ஏன் இப்போ வளர்ந்து வர்ற ஒரு ஹீரோ, அவர் கேரவன் வேணும், நான் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் போனால் லிஃப்ட்டில் தான் போவேன் அப்படிலாம் கொடுத்து அடம் பண்ணி ஒரே ஒரு படம் தான் ஓடிச்சு, மற்ற படங்கள் பெரிய அளவில் எதுவுமே போகலை. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு பட ஷூட்டிங் கூட மிகப்பெரிய பிரச்சனை பண்ண போய் தான் அவர் ஆசை ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் அவர் வந்து பிளாக் பண்ணி என்னப்பா இவன் உனக்குன்னு கேட்கும்போது தான் சரி மரியாதை போயிடுமேன்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இந்த இறங்கி வந்து பண்ணி கொடுத்துட்டு போனார். ஸோ இப்படி இருக்கிற இந்த நடிகர் மத்தியில் தயாரிப்பாளர்கள் வந்து கஷ்டப்பட்டு வாங்கி பணம் போகிறதுல வந்து ஏவிஎம் நிறுவனம் வந்து விரும்பலை, வேண்டாம் அப்படின்னு சொல்லி டோட்டலாக ஒதுங்கலான்னு சொல்லி தான் அவர் ஒதுங்கி போனார். அது வந்து தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லை, இந்திய திரையுலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு இழப்பு. அந்த நிறுவனம் வந்து ஸோ விலகி போனது. ஏன்னா இப்போ தயாரிப்பாளர் இல்லைன்னா ஹீரோக்கள் இல்லைங்கிற விஷயத்தை தயவுசெய்து புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. இன்றைக்கி நீங்கள் இப்போ ஒரு ஐயா சரவணன் சார் இறந்து போனதுக்கு வந்து நிறைய பேர் பேட்டியெல்லாம் கொடுக்க வருவாங்க, நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அழுதுட்டு, இப்படி ஒரு தயாரிப்பாளர் இல்லை, அப்படி ஒரு தயாரிப்பாளர் இல்லை அப்படிங்கிறது. அவர்கள் எத்தனை தயாரிப்பாளர் அழிச்சிருக்காங்கன்ற விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஏகப்பட்ட தயாரிப்பாளர் காணாம போயிருக்காங்க, வட்டிக்கு வாங்கி சூசைட் பண்ண தயாரிப்பாளர் இருக்காங்க உங்களுக்கு. அதை ஸோ இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி ஒரு தயாரிப்பாளர் இருக்கும்போது இந்த நடிகர்கள் கொஞ்சமாவது சிந்திக்கணும். இந்த சிந்திக்கிறா இல்லைன்னு தெரியல. இப்போ பேச போகிறதுல நீ அடுத்தடுத்து நீங்கள் வரப்போகிறது நீங்கள் பாருங்கள் எப்படின்றத. பட் இதுக்கு மேலே வந்து சில தயாரிப்பாளர் பார்த்தீங்க அப்படின்னா, பிரபல இயக்குனர் அவர் 2-3 படம் ஹிட்டு கொடுத்தவர், அந்த தயாரிப்பாளர் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை உருவாக்குறாரு, 2 ஹீரோ பண்ண ஒரு படம். அந்த தயாரிப்பாளர் கடைசியில் சாகும்போது நடக்க முடியாத சூழ்நிலை, ஹாஸ்பிட்டலுக்கு பணம் இல்லாமல் அவ்வளோ பெரிய அவர் பேசிக்கலாக வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து டைரக்டராக மாறினவர், தயாரிப்பாளர் மாறினார். எவ்வளோ கஷ்டப்படும் போது அவர் கடைசியில் பார்த்தோம்னா ஒரு அனாதையாக தான் இறந்து போனார். அந்த ஒரு தகவல் சரிங்களா? பட் இப்படி நிறைய ப்ரொடியூசர் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து எனக்கு தெரிஞ்ச 2 வந்து ஹீரோக்கள் வந்து ஓரளவு ப்ரொடியூசரை கொஞ்சம் வந்து அவருடைய கஷ்டத்தை உணர்ந்து பண்ணி கொடுத்தான்னு சொல்லலாம். ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து நிறையா விஷயங்கள் பண்ணுங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஒன்று தான் அஜித் அவர்கள். ரெண்டாவது அந்த படம் லாஸ் ஆகும்போது டக்குன்னு வந்து விஸ்வாசம் ஒரு படம்லாம் பண்ணி கொடுத்து தயாரிப்பாளர்களுக்கு வேறு லெவலில் கொடுத்த பல கோடிகள் லாபம்லாம் பார்த்த நிறுவனங்களும் இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தயாரிப்பாளர் இன்றைக்கி வந்து புலம்புறதுக்கு காரணமே இப்போ சமீபத்தில் கூட ஒரு படம் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா பழைய மிக பிரம்மாண்டமான நிறுவனம் வசூலாட்சி தவிர அந்த தயாரிப்பு பணம் போச்சுன்னா கிடையாது. ஆனால் தயாரிப்புன்றது மிகப்பெரிய முக்கியம். அதை ஹீரோக்கள் உணரணும். அது உணர்றதாவே இப்போ வரைக்கும் தெரியல. பல கோடிகள் சம்பளம் தான் வாங்குறாங்க. பட் தயாரிப்பாளர் இல்லைன்னா ஹீரோக்கள் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இருக்கிற இப்போ டாப் ஹீரோ எல்லாமே வந்து கண்டிப்பாக அந்த சரவணன் சார் வந்து அவங்களோட துக்கத்தை பகிர்ந்துக்க தான் போகிறாங்க. ஆனால் அதற்கு பின்னாடி ஒரு நடிப்பு தான் இருக்குங்கிறத நான் நினைக்கிறேன். நான் இதை எப்படி சார் விஜயகாந்த் டெத்துக்கு வந்து சில பேர் அழுது ட்ராமா பண்ணிட்டு போனாங்க, அது மாதிரி அதே தான் படத்து சொல்லணும். நீங்கள் சொல்கிறீங்க கேப்டன் அவர்கள் எத்தனை பேர் தயாரிப்பாளர் வாழ வச்சுருங்க தெரியுமா? பட் இதே தயாரிப்பாளர் வந்து ஏம் சரண் அவருடைய மாநகர காவலூர் விஜயகாந்த் ஒரு படம் ஒன்று பண்ணுறாரு. அதுக்கு எவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு அந்த படத்துக்கு? அப்புறம் சேதுபதி ஐபிஎஸ் நினைக்கிறேன், அந்த படம் விவாஸ் டைரக்ஷன், அதுக்கு ஒரு ஹெல்ப். அந்த காலத்தோட அந்த நடிகர்களுடைய தயாரிப்பாளர் ஒத்துழைப்புங்கிறது அப்பயே முடிஞ்சு போச்சு சார். ரஜினி, விஜயகாந்த், கமல் அப்படிங்கிற அளவுக்குலாம் கொஞ்சம் முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிற ஹீரோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியவே இந்த மணி மினிடாகவே இருக்காங்க. இத்தனை கோடிகள் தான் வேணும், கோடிகள் கொடுத்தா தான் நான் வருவேங்கிற போது தயாரிப்பாளர் வழியே இல்லாமல் வேறு தொழிலும் தெரியாதவங்களுக்கு வட்டி வாங்குறது, படம் பண்ணுறது, இதுதான் உங்களுடைய ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய தயாரிப்பாளர்களை காணாம அடித்ததே வந்து பல ஹீரோக்கள் இருக்காங்க. அது போட்ட லிஸ்ட்டு போட்டிங்கன்னா நீங்கள் போட்டுக்கிட்டே போகலாம் நீங்கள். பட் இதெல்லாம் பார்க்கும்போது தான் சரவணன் அவர்கள் வந்து இந்த ஹீரோக்கள் பின்னாடி நம்ம போகவே வேண்டான்னு சொல்லி தான் அவர் வேற முடிவு பண்ணுறது. நீங்கள் இதே பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்து இண்டஸ்ட்ரி தெலுங்கு இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோக்கள் பணம் வாங்காமல் நிறையா பண்ணியிருக்காங்க. இப்போ மைத்ரி மூவி கட்சி சிரஞ்சீவி, ராம்சரன்லாம் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி ஓடிடி பிஸ்னஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வாங்கினாங்க ராம்சரண், சிரஞ்சீவிங்கிற விஷயத்த மைத்ரி மூவி மேக்கர் சொல்கிறாங்க. இப்போ தெலுங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நஷ்டமாச்சுன்னா ஃப்ரீயாகவே பண்ணி தர்றாங்க. நீ பணம் கொடுக்கும்போது டிமாண்டே பண்ணுறதில்ல. தயாரிப்பாளர் வந்து வாழ வச்சுட்டு இருக்காங்க நிறைய இண்டஸ்ட்ரியில். ஏன் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் கொஞ்சம் தயாரிப்பாளருடைய இவ்வளோ சிரமம்? இப்போ தயாரிப்பாளரே இல்லைங்க.
லைகா ப்ரொடக்ஷன்ஸ் 1000 கோடி எடுத்துகிட்டு வந்து உட்காந்தாங்க படம் பண்ணலான்ட்டு. இன்றைக்கி அவங்ககிட்ட 10 கோடி ரூபா இல்லை. விஜயோடைய பையன் ஜேசன் செஞ்ச படம் பண்ணுறதுக்கு 10 கோடி ரூபா பணம் இல்லை கையில். எல்லாத்துலேயும் மட்டும் லாஸ் ஆகிட்டாங்க. அவர்களில் இப்போ இருக்கிற ஹீரோக்கள் தான் கொஞ்சம் தூக்கி திரும்பி ஒரு தயாரிப்பாளர் நிப்பாட்டுன்னு தான் சொல்ல வரோம் நம்ம. ஏகப்பட்ட தயாரிப்பாளர்கள், ஒரு தயாரிப்பாளர் யாராவது இப்போ இருக்காங்களான்னு பாருங்கள். மேஜரை யாருமே கிடையாது. தானு மட்டும் தப்பிச்சுக்கிட்டு அப்படி அப்படியே படம் பண்ணிகிட்டு இருக்கார் வட்டிக்கு வாங்கி. தயாரிப்பாளர்கள் இல்லைன்னா நடிகர்கள் இல்லைங்கிறது தயவுசெய்து உணரணுங்கிறது இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். நான் விரும்புகிறேன் அதை. ஏவிஎம் சரவணனுடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பாக நான் பார்க்குறேன் சார். அதான் சார், ஏவிஎம் சரவணன் இறந்துட்டார். ரொம்ப மரியாதைக்குள்ளேயே ஒரு நபர் அவர் நினச்சிருந்தாருன்னா இன்றைக்கி இருக்கிற எல்லா ஹீரோவையும் வச்சு எடுத்துகிட்டு இருக்கலாம். இன்னும் நிறைய புது ஹீரோ அவர் எடுக்காத காரணம் இதுதான். அவங்க கண்டிப்பாக தயாரிப்பாளருக்கு மரியாதை அப்படிங்கிறது இருக்காது. இஷ்டத்துக்கு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க படத்தை. எப்போ டேட் அறிவிக்கிறதும் கிடையாது. கடைசியில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல அவங்க உயிரே போயிடும். இது எல்லா தயாரிப்பாளருக்கும் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இவர் எடுக்கிறதே விட்டுட்டார். எத்தனை இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கிட்ட படம் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் காப்பி போட்டு காமிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? பல கோடியில் இறக்குறதுக்கு அப்புறம் படம் பார்க்குறேன்னா தயாரிப்பாளருக்கு படம் காமிக்கிறது இல்லை. சார் நான் எப்போ ரிலீஸாக 2 நாளைக்கு முன்னாடி காமிக்கிறேன் சார்ன்ற. அது வரைக்கும் ஷூட்டிங் எடிட்டிங் 6 போட்டு 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 ப்ரொடியூசர்கிட்ட காசை பூரா பிடிங்கி படத்தில் இறக்கிடுறாங்க. தக்லைஃப் படம் 5ஆம் தேதி படம் ரிலீஸு, 2ஆம் தேதி தான் படம் பார்த்ததா சொல்கிறாங்க அவங்க. அது வரைக்கும் படமே கமல்ஹாசன் சிம்புவும் பார்க்கலன்றாங்க. இப்போ இது எப்படி சொல்கிறது? நம்ம மிகப்பெரிய தோல்வியை செஞ்சு இன்னைக்கு கமல் மிகப்பெரிய நஷ்டத்தில் இருக்கார் இல்லையா? எத்தனை தயாரிப்பாளர்கள். ஸோ அவரும் ஒரு தயாரிப்பாளர் தானே. அப்போது இயக்குநர்கள் நீங்கள் படம் காமிக்கும் போது என்னென்ன தேவையோ தயாரிப்பாளர் அங்கே சொல்லுவாங்க, இல்லைன்னா எடுத்துங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்த தயாரிப்பாளர் தான் அன்றைய தயாரிப்பாளர்கள். இன்றைக்கி தயாரிப்பாளர்லாம் ஹீரோ கிட்ட போய் டைரக்டர் போய் கை கட்டி நிற்கிற சூழ்நிலைக்கு உருவாயிட்டாங்க பணம் போடுற முதலாளிகள். அது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா நான் பார்க்குறேன். நான் இதை பெரிய நடிகர்களை ஒரு ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அந்த நடிகர் நிறைய படம் பண்ணி போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த நடிகர் மட்டும்தான் இருப்பார். ஃபஸ்ட்டு படம் பண்ண தயாரிப்பாளர் காணாமல் போயிருப்பார். அவர் ஏன் திரும்ப படம் பண்ணி தரமாட்டார்? நடுத்தருவிலே நிற்கிறாங்க சார். எத்தனை தயாரிப்பாளர் தெரியுமா இருக்காங்க உங்களுக்கு? நிறைய தயாரிப்பாளர்கள். ஏன் அதுதான் எக்ஸாம்பிள் சொன்னால் லைக்காகவே எடுத்துங்க. ஏன் நீங்கள் அங்கேயும் இங்கேயும் சுற்றுறீங்க? லைக்காகவே எடுத்துங்க. எவ்வளோ பெரிய இந்த பட்ஜெட்டில் படம் பண்ணவர்கள் இன்றைக்கி அட்ரஸே இல்லாமல் இருக்காங்கன்னா என்ன காரணம்? ஹீரோக்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும்னு சொல்ல வரோம் நம்ம. அதை அவர்கள் தான் உங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து உயர்த்தி விட்றாங்க. அவர் நஷ்டம் அடையும் போது ஹீரோக்கள் கொஞ்சம் தூக்கி நிப்பாட்டானா அவர்கள் வருவாங்க. திரும்பி பல ஹீரோக்கள் உருவாகலாம். பட் ஹீரோக்கள் தான் மனசு வைக்கணும். அப்படி தான் நான் சொல்ல முடியும் என்னால் சார். அந்த மாதிரி வரதா இன்சிடென்ட் இருக்கா சார்? தயாரிப்பாளரை காலி செய்தது அதாவது இல்லையா? போட்ட லிஸ்ட்டு போட்டு போயிட்டே இருக்கலாங்க. நிறைய அன்னைக்கே தயாரிப்பாளர் இருக்காங்க உங்களுக்கு. பட் வாழ வச்ச ஹீரோக்கள் நிறைய பேர் இருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு 15 நாள் டேட்ஸ் இருக்கும்போது ஏவிஎம் சரவணன் சார்கிட்ட கூப்பிட்டு, மேப் செட்டியார் கூப்பிட்டு, ஒரு 18 நாள் டேட் இருக்குது, உடனே படம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். சம்பளம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ படம் பண்ணுங்கன்றார். ஏவிஎம் நிறுவனத்துக்கு படம் பண்ணணுன்ற ஒரு ஆசையில் எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறாங்க. அவர் உடனே மேப் செட்டியார் ஏசியில் கூப்பிட்டு 18 நாள் டேட் இருக்கிறார். ஸோ உடனே நம்ம ஒரு கதையை ரெடி பண்ணுவோம் தான் ஒரு இங்கிலீஷ் படம் நல்ல. இது வரைக்கும் எம்ஜிஆர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் பண்ணாத ஒரு கதையாக பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்கார். உடனே செட்டியார் ஏசி திருலோச்சனர் கூப்பிட்டு, இது வரைக்கும் எம்ஜிஆர் பண்ணாத படம் என்ன இருக்குது? போகுது காமெடி படம் பண்ணல சார், உடனே ரெடி பண்ணுவோன்ட்டார். அவர் கதையே கேட்க மாட்டேன்ட்டார். வித்தியாசமாக இருக்குன்றார். உடனே ஒரு இங்கிலீஷ் படத்தை உல்ட்டா பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறாங்க. ஒரு 2-3 நாள் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணாங்க. படம் போகிறாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேஷ், குழு மணாலி, ஊட்டி போகிறாங்க. ஷூட்டிங் 22 நாள் முடித்த படம்னு நினைக்கிறேன். அது முடித்தாங்க. படம் வருது. படம் அது பாட்டுக்கு வெள்ளி விழாவாக ஓடிட்டுருக்கு. வசூல் பின்னிட்டு இருக்கு. எல்லா பாட்டும் சூப்பர் டூப்பர். அதை விட அன்பேவா. இப்படி தயாரிப்பில் வாழ வச்ச ஹீரோக்கள் அன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு. அவர் முதலாளி தானே கூப்பிடுவார். முதலாளி தான். எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, 5 ரூபா ஒருத்தர் கை நீட்டி வரனால அவர் முதலாளி வரும்போது அவர் தயாரிப்பில் வரும்போது எந்திரிச்சு நின்ன ஹீரோக்கள் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், SSR, ரஜினி, கமல் எல்லாரும் எந்திரிச்சு நிற்பாங்க. தயாரிப்பில் வர்றான்னு காதில் கேட்ட உடனே இன்றைக்கி தயாரிப்பாளர் வர்றாங்கன்னு தெரிஞ்சால் உட்காந்துருக்கிற ஹீரோ நேரம் காரங்குள்ளே போய் உட்காந்துக்கிறார். நான் வரேன்னு சொல்லுங்கள் பார்க்கலான்ட்டு. தேவையெல்லாம் 1 hour லேட்டாக பார்க்குறாங்க. அடிக்கிற சிகரெட்டு கூட காசு அவங்க தான் தரணுன்றாங்களா? எல்லாமே குடிக்கிற தண்ணி, டீ, சிகரெட் எல்லாமே தயாரிப்பாளருடைய செலவு. கூட ஒரு 10 பேர் வேறு. 10 பேருக்கு பேட்டான்னு ஒரு விஷயம். அதுவே ஒரு நாளைக்கு 25,000க்கு மேலே போகும். என்னாச்சு உங்களுக்கு கணக்கு பார்த்தா? நான் சொல்கிறது கிட்டத்தட்ட அப்போவே ஒரு 10-15,000, இன்றைக்கெல்லாம் 50,000க்கு மேலே போகும். ஸோ அதனால் எல்லாம் ஏ டு Z தயாரிப்பாளர். நீ இது எப்படி சொல்கிறது? இதை அவர்கள் முதலாளியாக நினைக்கணும் ஹீரோக்கள். அவர் இல்லைன்னா இல்லை. இன்றைய இருக்கிற ஹீரோக்கள் கண்டிப்பாக நினைக்கிறதே இல்லை என்னை பொறுத்த மட்டுமே. அதனால தான் அவங்கள வச்சு அவங்க மேனேஜர் வச்சு படம் தயாரிக்க சொல்கிறாங்க. அவங்க நண்பரை விட்டு படம் தயாரிக்க சொல்கிறாங்க. அது பேராசை. அது ஒரு தயாரிப்பில் வாழ வைக்கலாம்ல. உங்களை வாழ வச்ச ஒரு அதாவது நீங்கள் ஒரு புது ஹீரோ உருவாக்குறாங்க. 2-3 படம் ஃப்ளாப் கொடுத்த ஹீரோக்கு திரும்பி மீண்டும் அவங்க தயாரிப்பில் லைஃப்பை கொடுக்குறாங்க.
அப்போ அவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கைமாறு என்ன பண்ணணும், அது நன்றிக்கடன் ஒன்று இருக்கு இல்லையா, அது பண்ண மாட்டேன்றாங்க. இது வந்து அப்படியே தொடர்கதையாக இருக்குது இது மேட்ரு. இதை அது வருத்தத்துக்குரிய மிகப்பெரிய விஷயம். ஏவி சரவணன் அவர்களே மையமுன் சார் மறந்ததுக்கு பிறகு ஏழை படம் நிப்பாட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா, நீங்கள் கோடியெல்லாம் அசால்ட்டாக போயிடுச்சு, இவர்களுக்கு போய் 100 கோடி 150 கோடி 200 கோடி கொடுத்து நான் இருக்கிற சொத்தெல்லாம் விற்று தான் நான் படம் பண்ணணும். அப்போ நான் படம் ஓடிச்சுன்னா லாபம் பார்க்கலாம், இல்லைன்னா நான் நடுத்தருக்கு நிற்கணும்னு சரவணன் சார் சொல்கிறார். அதனால தான் நான் படமே பண்ணலைங்கிற விஷயத்தை வேற சொன்னார். அதனால் அவ்வளோ பெரிய நிறுவனம், அவ்வளோ பெரிய ஒரு தயாரிப்பாளர் இனி இழந்தது இந்திய திரையுலகத்துக்கே மிகப்பெரிய இழப்பாக நான் பார்க்குறேன் சார். அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நம்மளோட ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுப்போம். நன்றி சார். நன்றி.